I'm back. இந்த வீடியோல நம்ம கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி லான்ச் ஆகியிருந்த POCO X2 ஸ்மார்ட் போனோட மீம் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர்டா. இரு படிக்கிறேன் கையில். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போனை கம்ப்ளீட்டா கிளாஸ் பில்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லயுமே கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸ்டமக்க பத்தியாடா குத்துறா. ஆஹா வலுவா குத்துவான் போல் இருக்கே. மாறுங்க அங்கிள். பாறைய முழுங்கிருக்கமுல்ல. இது பஞ்சு இல்ல டிஞ்சு. போயா சாரி. இந்த ஃபோனோட டிசைனில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவல் பஞ்ச் ஹோல் ஸ்க்ரீன் தான். சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவே அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு டெப்த் சென்சாரை கொடுத்து இன்னொரு பஞ்ச் ஹோலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் 208 கிராம். இது ஒன்றும் லைட் வெயிட்டான ஃபோன் கிடையாது. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இவங்க இதில் LCD பேனலுக்கு பதிலாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குறேன். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் விட இந்த டிஸ்பிளேயோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உடைய டிஸ்பிளே. இதனால நீங்க இந்த போனை யூஸ் பண்றப்போ இதோட ஸ்மூத்னஸ் வேற லெவல்ல இருக்கும். இத போட்டா அது நடக்கும். இந்த போன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கல. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற MI போன்ஸ் மாதிரியே இது ஒரு லவுடான சிங்கிள் ஸ்பீக்கர் தான். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இந்த போனோட ஹார்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட Snapdragon 730G சிப்செட் தான். இது உண்மையிலே ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். இந்த பாயா இருக்கணும்டா. என் கைய உடைச்சு இத்தனை பேர் துணைக்கு இருக்கும் போதும் லாக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்க பயப்படுறல, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த போன்ல இருக்கிற 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேவை புஷ் பண்ற அளவுக்கு இந்த Snapdragon 730G பவர்ஃபுல்லானதான்னு கேட்டிங்கன்னா இல்ல. நீங்க இந்த போனை யூஸ் பண்றப்போ செம ஸ்மூத்தா இருந்தா கூட சின்ன சின்ன லேக்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஏன்னா 120 Hz புஷ் பண்ற அளவுக்கு இந்த Snapdragon 730G ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லானது கிடையாது. இவன் ஐஸ் வந்து பையனாச்சு எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. ஐயோ இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏய் கூலி மிச்சமாமனு உன் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற எந்த ஒரு ஹை அண்ட் கேமையும் அசால்ட்டாக ரன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் GPU தான் இதில் இருக்கிற ஓவர் கிளாக் பண்ணப்பட்ட Adreno 618 GPU. Start the music. இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி இருக்குது. இது உண்மையிலே ஒரு பெரிய பேட்டரி தான். இன்ஃபேக்ட் இந்த ஃபோனோட வெயிட்டுக்கு காரணமும் இந்த பேட்டரி தான். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரையும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சார்ஜரை வச்சு உங்களால் 0 to 100% 68 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பாருப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு.
இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. என்ன கேட்டிங்கன்னா பின்னாடி கூட கொடுத்துருந்துருக்கலாம், நல்லாவே இருந்திருக்கும். ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆனனால ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அன்லாக் ஸ்பீட் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இது தவிர இன்னும் ஆக்சலரோமீட்டர், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ்னு எல்லா பேசிக் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மெயின் ரியர் கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சல் சோனி IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.9 அப்பர்ச்சர் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் சென்சார் ஆனனால ரெசல்யூஷன் எல்லாம் ரொம்ப ஹையாக எதிர்பார்க்க முடியாது. மூணாவது ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்அப் ஷாட்ஸுக்கு யூஸ் ஆகலாம், ஆனால் 2 மெகா பிக்சல் ஆனனால டீட்டெயில்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. நாலாவது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யோ ஆளே வேஸ்ட்ங்கற பேரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 பேஸாக வச்சு MIUI 11 ரன் ஆகுது. இம்பார்ட்டண்ட்டாக போக்கோ லான்ச்சர் இந்த ஃபோனில் இன்பில்ட்டாகவே வருது. ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு போக்கோ ஃபோன் அண்ட் MIUI 11 இருக்கிற எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும். ஓவராலாக வெர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் 16,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16,000 ரூபாய்க்கு இதை விட ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் Realme X2 எடுக்கணும்னா கூட 17,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டெல்லாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மீம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.